ஜெம் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னவசாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்வே சதா. இன்று நாள் வெள்ளிக்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 20வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று ஜனவரி மாதம் 5வது நாள் 2024. இன்று நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை நல்ல நேரம். பின்பு மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று அதாவது ராகு காலம் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அல்லவா, காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நல்ல நேரம். இன்று மதியம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது, பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது, மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கேது பகவான் கன்னியிலும் ராகு பகவான் மீனத்திலும் சஞ்சரிக்கின்றார்கள். விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். இன்று சந்திரன் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். அதாவது இன்று நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஜோதிட துளிகளில் எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பாக சனியை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம். சனி பகவானுடைய தானியங்கள் அதை பற்றி நாம் தொடர்ந்து பேசலாம். சனி பகவானுடைய தானியம் எது என்று பார்க்கும்பொழுது எள் தானம், அதாவது எள் அவருடைய தானிய வகைகள் முக்கியமான விஷயம். அவ்வாறு இருக்கும் பொழுது மற்றும் சனியினுடைய பரிகாரங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குங்க. குறிப்பாக திருநள்ளாறு அவருடைய ஸ்தலம் என்று சொல்வார்கள். திருநள்ளாறு அங்கே சென்று வருவது மிக உத்தமம் என்று சொல்வார்கள். மற்றும் குச்சனூர் இருக்கக்கூடிய சனி பகவானும் மிக அது ஒரு ஸ்தலமாக இன்று தொடர்ந்து அனைவரும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கு செல்வதும் மிக நல்ல விஷயம். இன்று பொதுவாக சனியினுடைய காயத்ரி மந்திரம் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, காகத் வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹி தன்னோ மந்தகா பிரச்சோதயாத். அவர் ஒரு ஸ்லோக பிரியன் சொல்லுவாங்க, மந்திர பிரியர் சொல்லுவாங்க, ஸ்துதி பிரியன் என்று சொல்வார்கள். அதனால் இந்த ஸ்லோகத்தை படிப்பது மிக உத்தமம். இன்னொரு ஸ்லோகமும் இருக்குங்க. ஏழரை சனி அஷ்டமத் சனி இவங்கெல்லாம் இருக்கவங்க, நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரம் யமாகரஜம் சாய மாத்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம். இந்த ஸ்லோகத்தை தொடர்ந்து அவங்க பாராயணம் பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து நிச்சயமாக சனி பகவானால் வரக்கூடிய கெடுப்பலங்கள் குறையுங்க. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த சோசம் சொல்பவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இடர்களும் நேரிடாது. இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது, தொடர்ந்து நம்ம சனி பகவானை பற்றி பேசிக்கொண்டு வரும்போது அவர் ஒரு மந்தன் என்று சொல்வார்கள், ஊனன் என்று சொல்வார்கள், மற்றும் அங்கஹீனன் என்று இந்த இவ்வாறான பல பெயர்கள் உள்ளது. அதனால தான் மந்தகாரகன் என்று சொல்வார்கள். மற்றும் உடல் ஊனமுற்றவர்களுக்கெல்லாம் பல விதத்திலையும் அதாவது தானங்கள் செய்வது, இவ்வாறு செய்தால் சனியினுடைய கெடுப்பலங்களிலிருந்து நாம் காப்பாற்ற முடியுங்க. சரிங்க, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அதிபதி செவ்வாய் பகவான். அவர் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி என்று பார்க்கும்பொழுது, செவ்வாய் பகவான் 1 மற்றும் 8வது இடத்திற்கு அதிபதியாக அவர் திகழ்கிறார். அவர் பாக்கியஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார். யாருடன் இருக்கிறார் என்று பார்க்கும்பொழுது, சூரிய பகவானுடன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக என்னென்ன பலன்கள் கிட்டும் என்று பார்க்கும்பொழுது, மேஷராசி அன்பர்களில் அதுவும் குறிப்பாக மருத்துவர்கள், அதுவும் செவிலியர்கள் மற்றும் இந்த கெமிக்கல்ஸ் லைனில் இருக்கவங்களுக்கு, விஞ்ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் இன்று சுபிட்சகரமான ஒரு காலகட்டமாக உள்ளதுங்க. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மிக அருமையான இடத்துல இருக்காருங்க. அதாவது அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தங்களுடைய தனஸ்தானத்தை பார்ப்பது மிக விசேஷம் என்று சொல்லலாம். இதன் காரணமாக நிச்சயமாக தங்களுக்கு பணவரவில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7வது இடம் அதிபதி யார் என்று பார்த்தீர்கள் என்றால் சுக்கிர பகவான் தான். இதன் காரணமாக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக நிகழும். ஒரு சிலருக்கு திடீர் வாய்ப்புகள் மூலியமாக கொடி கட்டி ஆளக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உள்ளது. நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கால பைரவரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு அதாவது கலத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான் விற்றிருப்பதால் பல விதத்திலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் அருமையான இடத்துல இருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் சேரும். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு சிலருக்கு
பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகும். விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது செவ்வாய் பகவானையே நீங்கள் தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. இந்த நாள் இனி நாளாகவே வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக வழக்குகள் மற்றும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அவை உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டாகும். இன்னைக்கு வாரா கடன்கள் இதெல்லாம் வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டமாக உள்ளது. இன்று உங்களுக்கு வழக்குகள் அதாவது பஞ்சாயத்து, ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை, தகராறுகள் என்று எதுவாக இருந்தாலும் அவைகள் மீண்டும் சமாதானமாகக்கூடிய ஒரு சூழல் இன்று உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் புதன் பெருமானை அதாவது புதன் என்று பகவானை நீங்கள் மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் பகவான் அவரும் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் உங்களுடைய அதாவது தாயார் வழி உறவினர்கள் வந்து போவார்கள். அதுவும் விருந்தினர்கள் வருகை உண்டு. அவர்களால் உங்களுக்கு மேன்மையும் உண்டு. இன்றைய நாளில் அதுவும் விருந்து விழாக்கள் என்று நீங்கள் வெளியிடங்களுக்கும் சென்று வருவதற்கும் இன்று வாய்ப்புகள் உண்டு. அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஒரு சிலர் அதாவது மால் என்று சொல்வ இடத்திற்கும் சென்று வருவது, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பது, இவ்வாறான காரியங்கள் தங்களுக்கு நிகழும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பங்கு சந்தைகளில் பணம் போட்டவர்களுக்கு நல்ல ஒரு கணிசமான லாபத்தை ஈட்டுவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயுடன் பயணிப்பதால் பல விதங்களும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. அதுவும் போலீஸ்காரர்கள் என்று சொல்லுவாங்களே, காவல்துறையில் இருக்கவங்களுக்கு, ஆர்மி லைனில் இருக்கவங்களுக்கு மற்றும் யூனிஃபார்மில் ட்ரெஸ் பண்ணிட்டு வேலை செய்யக்கூடிய அந்த செக்யூரிட்டி முதற்கொண்டு மற்றும் பார்த்திங்கன்னா அந்த செவிலியர்கள், சிஸ்டர்ஸ், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கெல்லாம் அதிகமான ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியும் மற்றும் சம்பள உயர்வு, பணவரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லதொரு மேன்மைகள், குடும்பத்தில் நல்ல ஒரு சுப காரியங்கள் இவைகள் நடப்பதற்கு இன்று அதிகமான வாய்ப்புகள் உண்டு. தவறவிடாதீர்கள். இன்றைய நிலையில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது பெருமாளை வணங்குங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் உபஜயஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சாரித்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல விதங்களிலும் மேன்மை உண்டாகும். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருப்பது பல விதங்களிலும் மேன்மையை தருகிறது. இதன் காரணமாக தங்களுடைய ஆசிரியரிடத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் செய்யாமல் பொறுமையாக இருங்கள். தேவையற்ற கெட்ட பெயர்களையும் தேவையற்ற விஷயத்தில் நீங்கள் அதாவது இன்னும் கொஞ்சம் கீழ் இறங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ தன்னுடைய மதிப்பினை குறைக்காமல் இருப்பதற்கு அவர்களிடம் விட்டு கொடுத்தும் பொறுமையாகவும் இருப்பது மிக நல்லது. அதாவது மௌனம் கலகநாசம் என்பதற்கெனங்க உங்களுடைய விஷயங்களை நீங்கள் அமைதியாக இருந்தாலே சாதித்து கொள்ள முடியும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஊதா நிறம். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் தன குடும்ப வாக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்தில் அவர் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டு இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். குறிப்பாக உங்களுடைய தாய்மாமன் வழி உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். குறிப்பாக பெண்களால் நன்மையும் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்று நிகழும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு மிக உத்தமம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான், அவர் அருமையான இடத்துல இருக்காருங்க. உங்கள் ராசியிலேயே புதனும் மற்றும் சுக்கிர பகவானை வீற்றிருப்பதனால கலைத்துறையினர்களுக்கு நல்ல ஒரு சுபீட்சகரமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். இன்று கலைத்துறையினர்களுக்கு அருமையான பெரிய பெரிய வாய்ப்புகள் குவியும். அவை உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மையை தரும். பெரிய விஐபியினுடைய தொடர்பும் இன்று கிட்டும். ஒரு சிலருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இன்று வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய தனஸ்தானத்தில் யார் இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால் குரு பகவான். அதாவது குரு பகவான் அதிபதியாக இருக்கின்றார். அவர் 6வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து கொண்டு தங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் நிச்சயமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முருகப்பெருமானை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் நீலம். இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தில் தொடர்ந்து வீற்றிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மை உண்டாகும். குறிப்பாக பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். மரணம் செய்ய வேண்டுபவர்களுக்கு நிச்சயமாக நல்லதொரு வரன் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதற்குண்டான முயற்சிகளை இன்று நீங்கள் செய்யுங்கள். திருமணம் மற்றும் திருமண தகவல் மையம் போன்ற இடத்தில் நீங்கள் பதிவு செய்வது மிக அவசியம். இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பலவிதங்களிலும் நன்மைகள் உண்டாகும். வெளியூர் சென்று இருக்கக்கூடிய பிள்ளைகளால் உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்வேன். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருப்பது மிக உத்தமமான ஒரு காலகட்டம். இதன் காரணமாக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். நேர்முக தேர்வில் இன்று அட்டன் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான நிலை நிச்சயமாக உண்டு. நிரந்தர பணியும் இன்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் நிச்சயமாக பலிதமாகும். ஒரு சிலருக்கு அதுவும் குறிப்பாக இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருப்பவர்கள் இன்று மிகவும் கவனமாக இருப்பது மிக அவசியம். உங்களுடைய களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி சந்திரனும் நிலை மிக அருமையாகவே உள்ளதால் உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் நல்லதே முடியக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. அதுவும் தங்களுக்கு பிடித்த வரனை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு காதல் திருமணம் உங்களுக்கு பெற்றோரனுடைய சம்மதம் கிடைப்பதற்கும் இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்பாக நீலம் மற்றும் ஊதா நிறம். இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசியிலேயே சனி பகவான் ஆட்சி பெறுவதால் பலவித நன்மைகளும் மேன்மைகளும் உண்டாகும். குறிப்பாக இன்று தங்களுடைய காரியங்களில் அதுவும் குறிப்பாக அதாவது நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நிகழ்வு நிகழும். இன்றைய நாளில் அதுவும் ஏஜென்சிஸ் புரோக்கர் துறையில் கமிஷன் துறையில் இருக்கக்கூடிய அனைத்து கமிஷன்ஸ் ஏஜென்சிஸ் லைனில் இருக்கவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாகவும் நல்ல ஒரு விற்பனையும் நல்லதொரு ஆர்டர்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினத்தில் பண வரவுக்கு பஞ்சமில்லை. நிச்சயமாக அதிகமான பண வரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்று பயணங்களில் மிகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது மிக உத்தமம். இன்றைய நாளில் உங்களுடைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவுவார்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஐயப்பனை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் வெள்ளை. இந்த நாள் சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணிப்பது பல விதங்களிலும் மேன்மையை தருகிறது. குறிப்பாக இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் என்பதால் என்ன ஆகும்னு பார்க்கும்போது பணவரவுக்கு பஞ்சம் இல்லாமல் வரும். ஆனால் பயணங்களினால் சில தாமதங்கள் சிறு சிறு விபத்துகள் காயங்கள் ஏற்படுவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் அதுவும் குறிப்பாக பயணங்கள் மேற்கொள்வதை தவிருங்கள். வாக்குவாதத்தை தவிருங்கள். தேவையற்ற கெட்ட பெயரிலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். இன்றைய நாளில் கணவன் மனைவி உறவில் சிறு சிறு சலசலப்புகள் வந்து போகும். அமைதி காக்கவும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள்
ஆரஞ்சு மற்றும் வெள்ளை. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.